ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அந்த ரீபூட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு சில பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். அது பார்த்தவங்களுக்கு என்ன எதுக்காக இந்த வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலா அதுல நீங்க வீடியோல பார்த்த மாதிரி அது ஒரு சேனல் ரீபூட். சேனலோட கண்டென்ட் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறப்போகுது. நான் இனிமே போஸ்ட் பண்ற கண்டென்ட்ஸ் டெக் ரிலேட்டடா இருக்கும். பட் வந்து ப்ரெசென்ட் பண்ற விதம் மாறும். அதுதான் வந்து அந்த ஒரு சின்ன சேனல் ரீபூட்டோட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துச்சு. அதுக்காக தான் அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோல சேனலோட ரீவைண்ட் 2024ல என்ன நடந்துச்சு, அப்புறம் 2025ல நான் என்ன பண்ண போறேன், சேனல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ இது வந்து என்னோட வியூவர்ஸ்ட்ட ஒரு பேசுற மாதிரி நார்மலான வீடியோ. ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா டோட்டலா நான் வந்து ஒரு 10 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன், லாங் ஃபார்ம் வீடியோஸ். இதோட ஷார்ட்ஸோட கம்பேர் பண்ணி சொன்னா ஒரு 22 வீடியோஸ் போட்டிருப்பேன். டோட்டலாவே அந்த அவ்வளவுதான் நான் வீடியோஸ் போட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போட்ட வீடியோஸ் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2024 ஸ்டார்டிங்ல பார்த்தா நான் என்னோட லேப்டாப்போட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது நான் நினைச்சதை விட ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி அந்த விஷன் ஓஎஸ் அதோட வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஷார்ட்ஸ்ல நிறைய வியூஸ் போச்சு. 2024ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வீடியோஸ்னா அந்த 2 வீடியோஸ் மட்டும்தான். அது இல்லாம இது சாம்சங்கோட ஃபிளிப் அண்ட் ஃபோல்டு அதோட வீடியோஸும் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. நான் நினைச்சதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. என்னோட இந்த லேப்டாப் வீடியோஸ் அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன், என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது சேனல்ல, என்னென்ன மாதிரி வீடியோஸ் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஸோ அதெல்லாம் நான் கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ நான் வேணா அப்பப்போ பார்த்துப்பேன். அது மாதிரி அதுக்காக தான். ஏன்னா என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம், என்னென்ன பண்றதா எடுத்திருக்கோம், அதுல என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த இயர் எண்ட்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு கோல் பார்த்தீங்கன்னா, சேனல்ல கன்சிஸ்டன்டா வீடியோ போடணும். அது யூஸ்வலா எல்லாம் சொல்றதுதான். பட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போடணும். அதே நேரத்துல வீடியோவோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியான வீடியோஸ், அதே நேரத்துல கன்சிஸ்டன்டாவும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி கன்சிஸ்டன்டா வீடியோ போடுவேன். என்னோட இன்னொரு கோல் என்னன்னா 2025ல 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுன்றது தான். இப்போ வந்து 636 இருக்கு. இதுல இருந்து 2000ன்றது எனக்கு வந்து ரொம்பவே பெரிய நம்பர் தான். ஸோ அது 2025ல நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன் ஹோப்ஃபுல்லி. 2025ல வந்து ஒரு சின்ன கண்டென்ட் டெஸ்ட் மாதிரி நான் பண்ண போறேன். எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் கண்டென்ட் போஸ்ட் பண்ணி அதுல எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ற மாதிரி. பிளஸ் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ன்றது எனக்கு பர்சனலா பிடிச்ச ஸ்டைல்ஸ் மட்டும்தான். எனக்கு எது வரும், எது நல்லா இருக்கும்ன்றத ட்ரை பண்ணிட்டு அதுல எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து ரெகுலரா நான் அந்த ஸ்டைல்ல போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரெண்டான ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட்ஸ் வரும். 2025ல பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்றது. ஸோ இந்த வீடியோ தான் ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி, மீ வித் மை வியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன். நான் என்ன பண்ண போறேன், அடுத்து என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஐடியாஸ்லாம் இருக்கு. இன்னும் நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிற வீடியோஸ் வந்து 2025க்கு தள்ளி வச்சாச்சு. 2024ல பண்ணணும்னு நினைச்சதுதான் 23ல பண்ணணும்னு நினைச்சது 24க்கு நகர்த்துனேன். 24ல பண்ணணும்னு நினைக்கிறத 25க்கு மூவ் பண்றேன். பட் ஆனா 25ல கண்டிப்பா பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ வித் தட் நோட் உங்களோட 2025ல நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய புது கண்டென்ட்ஸோட உங்களை பார்க்குறேன். வில் see you soon.